ஹாய், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிவோர்ஸில் அலிமோன்னா என்ன, மெயின்டெனன்ஸ்னால் என்ன, அதான் பார்க்க போகிறோம். அலிமோன்னா மொத்தமாக ஒரு பல்காக அமௌண்ட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு மொத்தமாக போயிடுறது அலிமோனி. மெயின்டெனன்ஸ் வந்துட்டு அப்படி இல்லை, மந்த்லி வந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு காசு வேணும், மந்த்லி வந்துட்டு எனக்கு ஃபுட்டுக்கு, கிளாத்துக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது தான் வந்துட்டு மெயின்டெனன்ஸு. இது வந்துட்டு மேல் மட்டும் ஃபீமேல் மட்டும் கிடையாது, மேலுமே வந்துட்டு நம்ம வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இவங்களுமே இதை கொடுக்கும்போது என்னென்னா வந்துட்டு, அதாவது அந்த ஒய்ஃபுக்கு வந்துட்டு இன்கம்லாம் வருது, ஆனால் என்னால் வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலும் பெட்டிஷன் கொடுத்து மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும். அது வந்து ஒரு டெம்ப்ரரியாகவும் சரி, பெர்மனண்ட்டாகவும் சரி, அந்த மாதிரி வாங்கலாம். செக்ஷன் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 24 and 25 வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தீபா வேணால் அதை பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நான் வேறு போடுதேன் வீடியோ. அவ்வளோதான். ஆக்சுவலாக மேலுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஓகேவா? அவ்வளோதான். மேலுக்கும் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அவங்களோட சில்ட்ரனுக்கு, எல்லாருக்குமே வர்றது எல்லாமே இந்த மெயின்டெனன்ஸில் தான் வரும். இதுபடி நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனால் வந்து எவ்வளோ கொடுக்கணும் என்னங்கிறத வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும். அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணும்.